Hello students, welcome to Learn with Inigo's channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10th ஜாகிரஃபி ஃபஸ்ட் லெசனில் இருக்கிற செகண்ட் பார்ட்டு தான். ஸோ இந்தியாவோட லொக்கேஷன், ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இந்தியாவோட ஜாகிரஃபியை 4 சிஸ்டமாக பிரிச்சுருந்தாங்க. அதான் இந்த நார்தர்ன் மவுண்டன்ஸ், த நார்தர்ன் பிளைன்ஸ், த பெனின்சுலர் பிளேட்டியூ, த கோஸ்டல் பிளைன்ஸ் அண்ட் த ஐலண்ட்ஸ். ஸோ நம்ம நார்தர்ன் மவுண்டன்ஸும் நார்தர்ன் பிளைன்ஸும் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம செகண்ட் வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த லெசனை நான் 2 வீடியோவை போட்டிருக்கிறேன். இங்கே இருந்தால் நம்ம பார்க்கணும். ஸோ பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 வந்து பாருங்கள். பெனின்சுலார் பிளேட்டியோஸ். ஸோ பெனின்சுலார் அப்படின்னா எ லேண்ட் விச் இஸ் கவர்டு 3 sides பை வாட்டர் அண்ட் ரிமைனிங் எனி ஆஃப் த சைட் வாஸ் கவர்ட் பை லேண்ட் இஸ் நோன் அஸ் பெனின்சுலார். தீபகற்பம் தமிழில் சொல்லுவோம். ஒரு நிலத்தோட 3 பகுதிகள் நீரினாலும் அதோட ஏதேனும் ஒரு பகுதி நிலத்தோட அட்டாச் ஆகியிருந்தாலும் அதை தான் தீபகற்பம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்தியாவை பொறுத்தவரைய ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத் இந்த 3 ரிவராக இருக்குது. நார்த் சைடு மட்டும்தான் நம்ம லேண்டோட அட்டாச் ஆகிருக்கிறோம். ஸோ பெனின்சுலார் பிளேட்டியூஸ்னால் கீழே தீபகற்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய பிளேட்டியூஸ்னால் பீடபூமிகள், கொஞ்சம் ஹையர் லேண்டு மாதிரி இருக்கும், அது உயரமான நிலங்களாக இருக்கும். ஸோ பிளேட்டியூஸை பொறுத்தவரை டெக்கான் பிளேட்டியூ தான் பெருசாக இருக்கும், மால்வா பிளேட்டியூ, இன்னொன்று வந்து சோட்டா நாக்பூர் பிளேட்டியூ. இந்த 3 பிளேட்டையும் ரொம்ப முக்கியமான பிளேட்டியூஸ்னு சொல்லலாம் இந்தியாவில். ஸோ இந்த டெக்கான் பிளேட்டியூ இருக்குல்ல, அதில் வந்து ரொம்ப பிளாக் சாயில் அதிகமாக இருக்குது, காட்டன் கல்டிவேஷன் நல்லா இருக்குது அப்படின்னு இருக்குது. ஏன்னா அந்த இடம்லாம் முந்தி வந்து பழைய காலத்தில் ஒரு வல்கானிக் சைட்டாக இருந்திருக்கலாம். என்ன சொல்கிறது, அதில் பசால்ட் வகையான பாறைகள், அந்த படிமங்கள் அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். இங்கே மேலே மேப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ டெக்கான் பிளேட்டியூ, இந்த இங்கே நான் ஜூம் பண்ணுறேன், டெக்கான் பிளேட்டியூ. ஸோ மேலே இங்கே ஒரு பிளேட்டியூஸ் இருக்குது, அது என்ன மால்வா பிளேட்டியூ, மால்வா பிளேட்டியூ இந்த இங்கே மால்வா பிளேட்டியூ, இங்கே சோட்டா நாக்பூர் பிளேட்டியூ, இங்கே நம்ம கல்கட்டா பக்கத்தில் சோட்டா நாக்பூர் பிளேட்டியூ. ஸோ இந்த 3 பிளேட்டியூ தான் ரொம்ப முக்கியமானது. Peninsular plateaus. The plateau region lies to the south to Great Northern Plains. This is a large physiographic division of our country. It covers an area of about 16 lakh square kilometer. So about half of an total area of the country. இந்தியாவோட நிலப்பரப்பில் பாதி வந்து இந்த பீடபூமிகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. It is an old rocky plateau regions. ஸோ பாறைகளால் ஆனது. The topography consists of the series of plateaus and hill ranges interspread with river valleys. ஸோ ஆற்று பள்ளத்தாக்கள் நிறைந்ததாக இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது, இங்கிட்டு கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்குது. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகக்கூடிய ஆறுகள் பிளேட்டியூஸ் ரீஜனில், பிளைன்ஸ் ரீஜனில் வந்து ஓடிட்டு அதுக்கப்புறம் தான் கடலோடு போய் கலக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே உள்ள எல்லா பிளேட்டியூஸுமே ரிவர் வேலிஸாக தான் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆரவல்லி ஹில்ஸ் மார்க் த நார்தர்ன் வெஸ்டர்ன் பவுண்ட்ரி ஆஃப் த பிளேட்டியூ ரீஜன். மேலே இருக்கிற ஆரவல்லி ஹில்ஸ் ராஜஸ்தானில் இருக்குது. ஆரவல்லி ரேஞ்ச், அந்த ரேஞ்சில் இருந்தால் நமக்கு என்ன தொடங்குது. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோன்னா ரிவர்ஸ் பார்த்தோம், இண்டஸ், கேஞ்சஸ், இன்னொன்று வந்து பிரம்மபுத்திரா. இந்த 3ம் சேர்ந்து மேலே வந்து நமக்கு நிறையா பிளைன்ஸை உருவாக்குது. பந்தல்கண்டு, தாராய் அப்படிலாம் நிறைய பேர் பார்த்தோம். மேலே பந்தல்கண்டு கிடையாது, பாங்கர், தாராய், அதெல்லாம் சகதியான இடங்கள், மட்டி ஏரியா அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் மேலே உள்ள கிளாஸில். ஸோ கீழே வந்து நமக்கு அப்படியே இந்தியாவுக்கோட சவுத் ரீஜன் தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அது ஆரவல்லியிலேருந்து கீழே வரை உள்ளது என்னது நமக்கு பிளேட்டியூ ரீஜன்ஸ். இட்ஸ் நார்தர்ன் அண்டு நார்த் ஈஸ்டர்ன் பவுண்ட்ரிஸ் ஆர் மார்க்டு பை த பந்தல்கண்ட் அப்லாண்ட், ஹைமூர் அண்ட் ராஜ்மஹால் ஹில்ஸ். த வெஸ்டர்ன் கேட்ஸ் அண்ட் த ஈஸ்டர்ன் கேட்ஸ் மார்க் த வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் பவுண்ட்ரிஸ் ரெஸ்பெக்டிவ்லி. த altitude of a large portion of this plateau is more than 600 meters from mean sea level. ஸோ sea level வந்து 600 மீட்டருக்கு மேலே இருக்குது, ஹைட்டாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் உயரமாக இருக்குது. பீக் ஆஃப் ஆனைமுடி இஸ் த ஹையஸ்ட் பாயிண்ட் இன் த பிளேட்டியூ. ஸோ ஆனைமுடி தான் இந்த பிளேட்டியூவிலே ரொம்ப உயரமான இடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஹைட் இஸ் 2695 மீட்டர் அண்டு இஸ் லொக்கேட்டட் இன் ஆனைமலை. த ஜென்ரல் ஸ்லோப் ஆஃப் திஸ் பிளேட்டியூ வாஸ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஸோ கிழக்கு நோக்கி சரிந்து காணப்படுது. ஏன்னா மேற்கில் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது,
கிழக்கு பக்கம் இருக்கிற மலைகள் வந்து தொடர்ச்சியற்று இருக்குது. கிழக்கு தொடர்ச்சி குன்றுகள்னு சொல்லுவோம். ஏன்னா ஆறு போய் போய் அந்த மலைகளுக்கு இடைவெளியை உருவாக்கிருச்சுன்னு. ஸோ ஒரு ஸ்லோப்புனா சரிவு. மேற்கில் உயரமாகவும் கிழக்கில் சரிஞ்சிருந்தா தானே ஆறு மலையிலேருந்து இப்படி அருவி மாதிரி குதிச்சு ஓடுறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த பிளேட்டிவ் ரீஜனும் எப்படி இருக்குன்னா கீழே இருக்கக்கூடிய பீடபூமியும் சரிஞ்சு கிழக்கு நோக்கி சரிஞ்சு இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. த கிரேட் பிளேட்டிவ் இஸ் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் கோண்ட்வானா. ஸோ அங்காரா கோண்ட்வானா 2 இருந்துச்சு. பாஞ்சியா பாந்தசாலா இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த லேண்ட் மாஸில் ஒன்று தான் கொடுத்துருக்கான். டியூ டு த ஓல்ட் ஏஜ் த ரிவர்ஸ் இன் த ரீஜன் அட்டைன்ட் இன் தேர் பேஸ் லெவல் அண்ட் டெவலப்டு ப்ராட் அண்ட் ஷாலோவிஸ். மிகப்பெரிய ஆறுகளாக உருவெடுத்து ஓடுது இந்த இடங்கள்ல தான். அந்த ரிவர் நர்மதா டிவைட்ஸ் த பிளேட்டிவ் ரீஜன் ஆஃப் இந்தியா ப்ராட்லி இன்டு 2 பார்ட்ஸ். The region lying to the north of the Narmada is called Central Highland and the region lying of south of Narmada is called Deccan Plateaus. ஸோ சென்ட்ரல் ஹைலாண்டுங்கிறது நர்மதா தான் பிளேட்டிவ்ஸை பிரிக்கக்கூடிய ஒரு லைனாக இருக்குது. நர்மதாக்கு மேலே உள்ளது சென்ட்ரல் ஹைலாண்டு, நர்மதா கீழே உள்ளது டெக்கான் சொல்கிறாங்க. ஆல் த மேஜர் ரிவர்ஸ் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி லைங் டு த சவுத் ஆஃப் விந்தியா அப்படிங்கிறது ரிவர் தான். நர்மதை தப்தி ரிவரு, விந்தியா சாத்புராங்கிறது மலை. ஃப்ளோ ஈஸ்வர்ட்ஸ் அண்ட் ஃபால் இன்டு த பே ஆஃப் பெங்கால். நர்மதா அண்ட் தப்தி ஆர் த 2 rivers situated to the south of the விந்தியாஸ் ஃப்ளோ வெஸ்ட்வேர்டு. ரொம்ப முக்கியம். வெஸ்ட்லாம் நமக்கு இங்கே வந்து என்ன இருக்குது, அரேபியன் சீல வந்து கலக்கக்கூடியது. நர்மதை, தப்தி, மாஹி, சபர்மதி அப்படிலாம் இருக்கும். கொஞ்சம் குட்டி குட்டி ஆறுகளாக தான் இருக்கும். நமக்கு ஈஸ்டில் போய் கலக்கக்கூடியதான் மிகப்பெரிய ஆறுகள் இருக்குது. ஸோ அந்த ரிவர்ஸை பற்றி தான் பார்ப்போம். அதோட லெசன் கம்ப்ளீட் ஆயிரும். Narmada and Tapti are the 2 rivers situated to the south of the Vindhyas, flow westward. Their movement towards west is due to the presence of a rift valley in this region. ஸோ ஒரு பள்ளத்தாக்கு ரிஃப்ட் வேலி இருக்கிறதுனால தான் ஆறு வந்து வெஸ்ட் பக்கம் போய் கலக்குது அப்படின்னு. சென்ட்ரல் ஹைலாண்ட். ஸோ நர்மதாக்கு நார்தன் சைடில் உள்ளது. The central highlands extend between the river Narmada and the northern Great Plains. The Aravallis form the west and northwestern edge of the central highlands. The hill extended from Gujarat through Rajasthan to Delhi in the northwesterly direction of the distance about 700 km. And the height of these hills is about 1500 meter is southwest while near Delhi its height is hardly 400 meters. So 700 மீட்டர்லேருந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு பரவி இருக்குது. 400 மீட்டர் ஹைட்டாக இருக்குதுன்னு கொடுத்துருக்கான். குரு ஷிகார் வித் 1722 meter is the highest peak of this range. The western part of the central highland is known as Malwa Plateau. அதான் நம்ம பார்த்தோம். மால்வா பிளேட்டிவ்ங்கிறது சென்டரில் இருந்துச்சு, அதாவது டெக்கான் பிளேட்டிவ்க்கும் மேலே. இட் லைஸ் டு த சவுத் ஈஸ்ட் ஆஃப் ஆரவல்லிஸ். ஆரவல்லி மலை ராஜஸ்தானில் இருக்குது. ஆரவல்லிக்கு சவுத் ஈஸ்டில் இருக்குது. அண்ட் த நார்த் ஆஃப் வித்யா ரேஞ்சுக்கு நார்த்தில் இருக்குது. ஸோ ஆரவல்லிக்கு சவுத் ஈஸ்ட்லேயும், ஆரவல்லி ரேஞ்சு தான், அதுக்கு சவுத் ஈஸ்ட்லேயும், வித்யா ரேஞ்சுக்கு நார்த்லேயும் இருக்குது. ரிவர்ஸ் சம்பல், பெட்வா அண்ட் கேன் ட்ரைன் த மால்வா பிளேட்டிவ் பிஃபோர் தே ஜாயின் த ரிவர் யமுனா. யமுனோட கலக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடங்களை வளமைப்படுத்துது அப்படின்னு. எந்தெந்த ரிவர்னா சம்பல், பெட்வா, கென். த பார்ட் ஆஃப் த சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் விச் extends to the east of Malwa Plateau is known as Bandalkhand and it is further extends is known as Bagalkhand. ஸோ பந்தல்கண்டுனா எதை சொல்கிறாங்கன்னா மால்வா பிளேட்டிவ்க்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது. சென்ட்ரல் ஹைலாண்ட்லேருந்து மால்வா பிளேட்டிவ் வரைய எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கிறது பந்தல்கண்டு. அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கிறது பாகல்கண்ட். ஸோ இதை மேப்பில் கூட பார்த்துடலாம், அப்போ தான் புரியும் கொஞ்சம். இந்த இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஆரவல்லி ரேஞ்ச் இங்கே இருக்குது. ஆரவல்லி ரேஞ்சு விந்தியா ரேஞ்சு கீழே சாத்புரா ரேஞ்ச். ஸோ விந்தியா ரேஞ்சுக்கும் நார்த்லேயும் அந்த ஆரவல்லி ரேஞ்சுக்கு சவுத்து ஈஸ்ட்லேயும் இருக்கிறதா அந்த மால்வா பிளேட்டிவ் பார்த்தோம். மால்வா பிளேட்டிவ்க்கு நெக்ஸ்ட்டு வந்து பந்தல்கண்ட் இருக்குது, பாகல்கண்ட். ஸோ இந்த மேலே பந்தல்கண்டுக்கு ஃபர்தராக கீழே இருக்கிறது பாகல்கண்டுன்னு பார்த்தோம். அடுத்து பார்க்க போகிறதா சோட்டா நாக்பூர் பிளேட்டிவ். ஸோ இங்கே இருக்கிற ரிவர்ஸு இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அதை தான் அவங்க மேப்பில் பார்க்குறது தான் அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட்டாக நமக்கு புரிகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. The western part of the central highland is known as
Malwa Plateau. It lies to the southwest of Aravalli. ஸோ நம்ம கீழே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். This region is very rich in mineral resources, particularly iron and coal. ஸோ இரும்பு நிலக்கரி கிடைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த சென்ட்ரல் ஹைலேண்ட், பந்தல்கண்ட், பாகல்கண்ட், அப்புறம் இன்னொரு ஏரியா தான் நம்ம பார்த்தா மால்வா பிளேட்டியோ. ஸோ அடுத்தது போகலாம் டெக்கான் பிளேட்டியோ. த ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன் இஸ் த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிளேட்டிவ் ரீஜன் ஆஃப் இந்தியா. டெக்கான் பிளேட்டிவ் தான் இந்தியாவோட புவியியல் அமைப்பிலே மிக பெருசும் கொடுத்துருக்கான். அந்த ஷேப் ஆஃப் திஸ் பிளேட் இஸ் ரஃப்லி ட்ரையாங்குலர், முக்கோண ஷேப்பில் இருக்குது. ஒன் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் திஸ் ட்ரையாங்குலர் இஸ் மார்க்டு பை த லைன் ஜாயிங் கன்னியாகுமரி வித் ராஜ்மஹால் ஹில்ஸ் அண்ட் திஸ் லைன் பாசஸ் த்ரூ த ஈஸ்டர்ன் கேட்ஸ். த செகண்ட் ஆர்ம் இஸ் மார்க்டு பை சாத்புரா ரேஞ்ச், மகாதேவா ஹில்ஸ், மைக்கல் ரேஞ்ச் அண்ட் ராஜ்மஹால் ஹில்ஸ். த தேர்ட் ஆர்ம் இஸ் மார்க்டு பை த western gates. The area of this plateau is about 7 lakh square kilometer and the height ranges from 500 to 1000 meter above the sea level. ஸோ sea level இருந்து எவ்வளோ இருக்குது, 500லேருந்து 1000 மீட்டர் வரை இருக்குதான். 7 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் வரை பரவி இருக்குது. டெக்கான் பிளேட்டிவ்ஸ் தான் நம்ம பார்த்தோம். பிளேட்டிவ்லாம் சேர்ந்து இந்தியாவோட டோட்டல் ஏரியாவில் ஆஃப் ஆஃப் த ஏரியா வாஸ் கவர்ட் பை பிளேட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து வெஸ்டர்ன் கேட்ஸ். ஸோ வெஸ்டர்ன் கேட்ஸ்னால் வெஸ்ட் பக்கம் மேலேருந்து குஜராத்லேருந்து கீழே வரை இருக்கும் பாருங்கள். த வெஸ்டர்ன் கேட்ஸ் ஃபார்ம்ஸ் த வெஸ்டர்ன் எட்ஜ் ஆஃப் த பெனின்சுலர் பிளேட்டிவ். இட் ரன்ஸ் பேரலல் டு த அரேபியன் சீ கோஸ்ட். ஸோ அரேபிக் கடலோட கடற்கரைக்கு ஈக்குவலாக இணையாக நீளமாக வந்துகிட்டே இருக்குது. த நார்தன் பார்ட் ஆஃப் திஸ் ரேஞ்ச் இஸ் கால்டு ஷியாத்ரிஸ். ஸோ நார்தன் பார்ட் வடக்கு பகுதியை, மேற்கு தொடர்ச்சி மலையோட வடக்கு பகுதியை ஷியாத்ரிஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ஹைட் ஆஃப் த ஷியாத்ரிஸ் இன்க்ரீஸ் ஃப்ரம் நார்த் டு சவுத். ஸோ நார்த்லேருந்து சவுத்துக்கு வர ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஆனைமுடி இஸ் த ஷார்ட் ஆஃப் ட்ரை ஜங்ஷன் ஆஃப் த ஆனைமலை ரேஞ்ச், கார்டமம் ஹில்ஸ் அண்ட் த பழனி ஹில்ஸ். இந்த 3 ஹில்ஸ் மீட் பண்ணுற இடமா ஆனைமுடி இருக்குது. கொடைக்கானல் இஸ் த பியூட்டிஃபுல் ஹில் ரிசார்ட் சிட்டுவேட்டட் இன் த பழனி ஹில்ஸ். ஸோ வெஸ்டர்ன் கேட்ஸில் இருக்கிறது தான் கொடைக்கானல். அடுத்து ஈஸ்டர்ன் கேட்ஸ். ஈஸ்டர்ன் கேட்ஸ் ரன்ஸ் ஃப்ரம் த சவுத் வெஸ்ட் டு நார்த் ஈஸ்ட். From the eastern edge of this plateau, this range is also called as Purvadri. ஸோ பூர்வாத்ரி ஹில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. த ஈஸ்டர்ன் கேட்ஸ் ஜாயின் த வெஸ்டர்ன் கேட்ஸ் அட் த நீலகிரி ஹில்ஸ் பார்டரிங் கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு. ஸோ கர்நாடகா தமிழ்நாடும் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல நீலகிரிஸ் இருக்குது. நீலகிரிஸில் தான் வெஸ்டர்ன் கேட்ஸும் ஈஸ்டர்ன் கேட்ஸும் மீட் பண்ணுது அப்படின்னு. அப்போ மீட் பண்ணும்போது அது பயோடைவர்சிட்டியாக இருக்கும். பயோடைவர்சிட்டினா என்னென்னா எல்லா விலங்குகளுமே, வெஸ்டர்ன் கேட் சைடு இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளுமே, அந்தந்த தகவமைப்புக்கு வாழக்கூடிய எல்லா விலங்குகளுமே அந்த இடத்துல இருக்கும். ஈஸ்டர்ன் கேட்ஸில் வாழக்கூடிய எல்லா மிருகங்களும், எல்லா வகையான தாவரங்களும், ஃபாசில்ஸ் எல்லாமே, எந்த படிமங்களும், ஃபவுனா சொல்லுவாங்க, எல்லாமே அந்த சைடு இருக்கும். இந்த ரிவர்ஸ் ஆஃப் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணார் அண்ட் காவிரி ஹவ் டிசெக்டட் திஸ் ரேஞ்ச் அட் மெனி பிளேசஸ். ஸோ டிசெக்டட்னா டைசெக்டட் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து அந்த மலையை நிறைய இடங்களை பிரித்து வச்சுருக்கு இந்த ரிவர்ஸ். At the coastal plains, the peninsular plateau of India is flanked by narrow coastal plains of varied width from north to south. They were formed by the depositional action of the rivers and the erosional and depositional actions of the sea waves. The Indian coastal plains are divided into the 2 divisions, the western coastal plain, eastern coastal plain. ஸோ வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின் பார்க்கலாம். இட் லைஸ் பிட்வீன் த வெஸ்டர்ன் கேட்ஸ் அண்ட் அரேபியன் சி. ஸோ வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ங்கிறது வெஸ்டர்ன் கேட்ஸுக்கும் அரேபியன் சீக்கும் இடையில் இருக்குது. அதே மாதிரி இப்போ ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின் சொல்லுங்கள், அப்போ எப்படி இருக்கும்? ஈஸ்டர்ன் கேட்ஸுக்கும் பே ஆஃப் பெங்காலுக்கும் இடையில இருக்கிறது கடற்கரை சமவெளி. ஸோ அந்த மலைக்கும் அந்த கடலுக்கும் இடையே இருக்கிறது தான் அந்த பீச் மாதிரியா. ஸோ இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் ரான் ஆஃப் கட்ச், குஜராத்தில் இருக்குது, அதெல்லாம் நான் காட்டுறேன். ரான் ஆஃப் கட்சிலேருந்து நார்த்துலேருந்து கீழே கன்னியாகுமரி வரைய இருக்குது. அதோட வித்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர்லேருந்து 80 கிலோமீட்டர் அகலம் வரைய காணப்படுது. இட் இஸ் மெயின்லி கேரக்டரைஸ்டு பை சாண்டி பீச்சஸ், கோஸ்டல் அண்ட் சாண்ட் டியூன்ஸ், மட் ஃப்ளாட்ஸ், லகூன்ஸ், எஸ்யூரிஸ், லேட்ரைட் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்டு ரெசிடியூவல் ஹில்ஸ். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஒரு கடலும் மண்ணும் மீட் பண்ணக்கூடிய இடத்துல என்ன இருக்கும்? தண்ணியும் நீரும் மீட் பண்ணக்கூடிய இடத்துல என்ன இருக்கும்? ரெண்டோட ஃபீச்சரும் சேர்ந்த சகதி மாதிரியம் மண் இருக்கும். ஸோ அதான் லகூன்லாம் சொல்லுவாங்க. எஸ்யூரிஸ் அதுவும் அப்படி தான், களிமுக பகுதி, ஆற்றின் களிமுக பகுதி. மட் ஃப்ளாட்ஸ் அதுவும் சகதி தான், களிமண்ணாலானது. சாண்ட் டியூன்ஸ்னால் மணற்குன்றுகள். இதெல்லாம் வர்றது இங்கே தான். த நார்தன் பார்ட் ஆஃப் த வெஸ்ட் கோஸ்டல் பிளெயின் இஸ் நோன் அஸ் கொங்கன் பிளெயின். ஸோ வெஸ்ட் கோஸ்டல் பிளெயினுக்கு நார்தன் பார்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வெஸ்ட்டு பக்கம் மேலே கொங்கன் பிளெயின், அடுத்து மிடில் பார்ட் கனரா பிளெயின், அடுத்து சதர்ன் பார்ட்டு மலபார். ஏன்னா மலபார் கேரளா அங்கே பக்கத்தில் இருக்கும்ல. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன்.
இப்போது இப்படி தானே இருக்குது இந்தியா. ஸோ இதுதான் ரான் ஆஃப் கட்சுங்கிறது. ஸோ இங்கேருந்து இங்கே வரைய வெஸ்டர்ன் கேட்ஸ், அதாவது வெஸ்ட் கோஸ்டல் பிளெயின் இருக்குது. ஸோ வெஸ்ட் கோஸ்டல் பிளெயினில் நார்தன் என்ன சொல்கிறாங்க, கொங்கன் பிளைன். இதை வந்து கொங்கன், இந்த சென்டரை கனரா, கீழே உள்ளது மலபார், ஏன்னா அங்கே இந்தியா இருக்குது. ஸோ இங்கிட்ட என்ன சொல்கிறாங்க, சர்க்கார், நார்த் சர்க்கார் அப்படி சொல்லுவாங்க. நம்ம பக்கம் இருக்கிறது கோரமண்டல் கோஸ்ட், சி கூட போடுவாங்க, சி கோரமண்டல் கோஸ்ட். கோரமண்டல் கோஸ்ட்னா சோழமண்டல கடற்கரை. தமிழில் சோழர்கள் இந்த பக்கம் தானே, தஞ்சாவூர் பக்கம் தானே ஆட்சி பண்ணாங்க. ஸோ அடுத்து பார்க்கலாம், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அலாங் த கோஸ்ட் தேர் ஆர் நியூமரஸ் ஷேலோ லகுன்ஸ். ஷேலோனா ஆழமற்றது கொஞ்சம். பேக் வாட்டர்ஸ் கால்டு காயல்ஸ், காயல்கள், உப்பங்கழிகள் அப்படி தமிழில் இருக்கும். அண்ட் டெரிஸ், டெரிங்கிறது ஒன்றும் இல்லை, மணர் குன்று தான். வேம்பநாடு இஸ் த ஃபேமஸ் பேக் வாட்டர் லேக் ஃபவுண்ட் இன் திஸ் ரீஜன். ஸோ வேம்பநாடு லேக்கு இப்போ பார்ப்போம், இந்தியாவில் கீழே அடுத்த மேப்பில் வரும். ஸோ அடுத்து ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின் பார்க்கலாம். ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயினுக்கு நார்தன் பார்ட் என்ன சொன்னேன் நான், நார்த் சர்க்கார் சொன்னேன். சவுத்து பார்ட்டை கோரமண்டல் கோஸ்ட். இப்போ வெஸ்ட்டு பக்கம் பாருங்கள், வெஸ்ட்டு பக்கம் நார்த்து பகுதியை என்ன, அந்த பீச்சை எப்படி சொன்னோம், கோஸ்டல் லைனை கொங்கன் கோஸ்ட். சென்டர் ஆஃப் த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின் என்ன சொன்னோம், கனரா கோஸ்ட். சவுத்து பகுதியை மலபார் கோஸ்ட். அதே மாதிரி ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயினில் நார்தன் சைடை நார்த் சர்க்கார், சவுத் சைடை கோரமண்டல் கோஸ்ட். அதை இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்ன சிட்டிஸில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, வெஸ்ட் பெங்கால், ஒடிஷா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு. இதில் வந்து வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின் வந்து கவராக இருக்குது. தீஸ் பிளெயின்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த அலுவியல் ஃபில்லிங்ஸ் ஆஃப் த லிட்டோரல் ஜோன் பை த ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ ரிவரால் அதிகமான வண்டல் மண்ணால் நிரப்பப்படுது. ஸோ ஷோர் லைன்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள் மகாநதி. த கோஸ்டல் பிளைன் பிட்வீன் மகாநதி அண்ட் கிருஷ்ணா வேர் நோன் அஸ் நார்தன் சிர்கார்ஸ். ஸோ சர்க்கார் அப்படி சொல்லுவாங்க. அண்ட் த சதன் பார்ட் லைஸ் இன் கிருஷ்ணா அண்ட் காவேரிக்கு இடைப்பட்ட பகுதியை கோரமண்டல் கோஸ்ட்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, இந்த எத்தனை லேக் இருக்குன்னு பாருங்கள். சிலிக்கா லேக் இருக்குது. ஸோ சில்கா லேக், சிலிக்கா லேக் ஒடிசாவில் இருக்குது. கொள்ளேறு லேக் மகாநதி டெல்டாவால் உருவாக்கப்படுது. அடுத்து புலிக்கட் லேக் ஆந்திர பிரதேஷும் தமிழ்நாடு பார்டர் சென்னை கிட்ட இருக்குது. அப்புறம் ஐலாண்டு பார்க்கலாம். இந்தியா ஹாஸ் த 2 மேஜர் ஐலாண்ட் குரூப்ஸ், நேம்லி அந்தமான் நிக்கோபார் அண்ட் லக்ஷதீப். ஸோ அந்தமான் நிக்கோபார் லக்ஷதீப்பும் இந்தியாவோட நீர்ப்பரப்பில் இருக்கக்கூடிய எல்லைகள், நம்மளோட எல்லைகளில் அதுவும் அடங்கும். ஸோ எந்த கண்ட்ரி கீழே அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு வருது அல்லது லக்ஷதீப் வருதுன்னு கேட்டால் இந்தியாவோட இந்தியாவோட கவர்மெண்ட் கீழே தான் வருது அப்படின்னு சொல்லி. India has 2 major island groups, namely Andaman Nicobar and Lakshadweep. The former group consists of 572 islands and are located in the Bay of Bengal, and later one has 27 islands located in Arabian Seas. The island of Andaman and Nicobar are largely tectonic and volcanic origin. ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப எரிமலை, இப்போ கூட உலகத்திலே செயல்படும் எரிமலை மிக பெருசு எங்கே இருக்குன்னா இந்தியாவில் இருக்குது, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு தான். அது பேரன் ஐலாண்டு சொல்லுவாங்க, அதான் கொடுத்துருக்காங்க. இந்தியாஸ் ஒன்லி ஆக்டிவ் வல்கனைஸ் ஃபவுண்ட் ஆன் பேரன் ஐலாண்ட் இன் அண்டமான் நிக்கோபார் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ். அடுத்து அண்டமான் நிக்கோபார் பார்க்கலாம். தீஸ் ஐலாண்ட்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் எலிவேட்டட் போர்ஷன் ஆஃப் த சப்மரைன் மவுண்டன்ஸ். ஸோ கடலுக்கு கீழேருந்து மேலே தெரியக்கூடிய அந்த மலைகள் இருக்குல்ல, தீவு மலைகள், அங்கே தான் இருக்குது. சின்ஸ் திஸ் ஐலாண்ட் இஸ் க்ளோஸ் டு த ஈக்குவேட்டர். ஸோ பூமி இருக்குதுன்னா இப்படி இருக்குல்ல பூமி, இந்த பூமி சென்டராக பிரிக்கிற கோடு தான் ஈக்குவேட்டர். ஸோ ஈக்குவேட்டர் மேலே உள்ள கோடு டிராபிக் ஆஃப் கேன்சர், கீழே உள்ள கோடு டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். ஸோ இது 0 டிகிரி, இது 223rd 1/2 டிகிரி. ஸோ இந்தியா எங்கே இருக்குன்னா இங்கே தான் இந்தியா இருக்குது. ஸோ நம்ம இப்படி இந்தியாவை இப்படி பூமி அப்படி வரையும் போது ஆஃபாக பிரித்தோன்னா இந்தியா நார்த்தில் இருக்குது. ஸோ இப்படி பிரிக்கும்போது பிரித்தோன்னா இந்தியா ஈஸ்ட் பக்கம் இருக்குது. ஸோ நம்மளோட பிளேஸ் அப்போ எங்கே இருக்குன்னா, நம்மளோட பிளேஸ் எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. இங்கே தான் இந்தியா இருக்குது. ஸோ ஈக்குவேட்டர்னு பார்க்கும்போது இந்தியா சன்னோட ரேஸு ஸ்ட்ரெயிட்டாக விழுகும். 24 ஹவர்ஸும் 12 மந்த்ஸும் சன்னோட ரேஸு ஸ்ட்ரெயிட்டாக விழுந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த இடத்துல அதிகமான மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ கல்டிவேஷன் நல்லாயிருக்கும். அது போக என்ன சொல்கிறது, அந்த இடத்துல எவர் கிரீன் ஃபாரஸ்ட் அதிகமாக இருக்கும். அப்படின்னா
பசுமை மாறா காடுகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் இந்த இடத்த அப்படி கொடுத்துருக்குறாங்க நமக்கு. திஸ் ஏரியா சின்ஸ் தீஸ் ஐலாண்ட்ஸ் லைக் க்ளோசர் டு த எக்வேட்டர். நம்ம ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் தான் இருக்கோம். ட்ராபிக் ஆஃப் கேன்சர் தான் இந்தியாவை 2ஆக பிரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈக்குவேட்டர் கிட்ட இருக்கிறதுனால த்ரூ த இயர் அண்ட் ஹேஸ் டென்ஸ் ஃபாரஸ்ட். ஸோ அதிகமான அடர்த்தியான ஃபாரஸ்ட் இருக்குது. த ஏரியா ஆஃப் தீஸ் ஐலாண்ட் குரூப் அபவுட். அந்த ஐலாண்ட் குரூப்பு எவ்வளோ ஏரியா வரைய பரவி இருக்கான்? 8,249 square kilometers. The entire group of island is divided into two. They are அந்தமான் இந்த நார்த் அண்ட் நிகோபார். ஸோ மேலே இருக்கிற ஐலாண்ட்லாம் அந்தமான், கீழே உள்ளதெல்லாம் நிகோபார்னு கொடுத்துருக்காங்க. இந்த மேப்பில் பார்க்கலாம். அடுத்து these island groups are of great strategic importance for the country. Port Blair is the administrative capital of the Andaman Nicobar Island. 10 degree channel. ஸோ 10 டிகிரிங்கிறது ஒரு சேனலை குறிக்கிறது. கால்வாய் அப்படி சொல்லுவோம். கால்வாய்னா வாய்க்கால் கிடையாது, அந்த ஒரு கால்வாய் தண்ணி நீர் பரப்பு தான். அந்த 10 டிகிரி தான் எதை பிரிக்குது? அந்தமான் நிகோபாரே பிரிக்குது. ஸோ சதர்ன் மோஸ்ட் டிப்பு தான் இந்திரா பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்தியாவோட சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் எது? இந்திரா பாயிண்ட்டு. அது எங்கே இருக்குது? அந்தமான் நிகோபார் ஐலாண்டில் இருக்குது. ஸோ லேண்டில் எது சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா கன்னியாகுமரி. நார்த் சைடு இந்திரா கோல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அடுத்து லக்ஷதீப் பாருங்கள். இங்கே வந்து நைட் கவர்சன் ஏரியா ஆஃப் 32 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸ்மால் குரூப் ஆஃப் ஐலாண்ட் கொடுத்துருக்கான். கவராத்தி அதான் இதோட கேபிட்டல். ஸோ அந்தமான் நிகோபாருக்கு என்ன பார்த்தோம்? போர்ட் பிளேயர். லக்ஷதீப்புக்கு கவராத்தி. ஸோ மால்தீவ் லேண்ட்ஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த மால்தீவ் லேண்ட்ஸ். இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 8 டிகிரி சேனலில் மால்தீவும் லக்ஷதீப்பும் வந்து பிரியுது. ஸோ மால்தீவ்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, அது வந்து இந்தியாவோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கீழே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும். மால்தீவ்ஸ் அந்த லக்ஷதீவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவு. த அன்இன்ஹிபிட்டட் பிட் ஐலாண்ட் ஆஃப் திஸ் குரூப் ஹேஸ் பேர்ட் சாங்சுவரி. ஸோ மனிதர்களே வாழாத இங்கே ஒரு தீவு இருக்குது. அந்த தீவு பேர் தான் பிட் தீவு. ஸோ அங்கே வந்து பேர்ட் சாங்சுவரி பறவைகள் சரணாலயம் இருக்குது. மனிதர்களே வாழாத இடத்துல பறவைகள் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 3 டிவிஷன் தான் பிரிச்சுருக்காங்க. லக்கடீவ்ஸ் அதான் லேக்டீவ்ஸ், லட்சத்தீவு, அடுத்து மினிகாய் தீவுகள், அம்னிடிவி தீவுகள் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து லக்ஷதீப். இது எல்லாத்தையுமே கலெக்டிவாக தீஸ் ஐலாண்ட்ஸ் ஆர் கலெக்டிவ்லி கால்டு லக்ஷதீப்ஸ் இன் 1973ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆஃப்ஷோர் ஐலாண்ட்னா கடற்கரையில் இருக்கக்கூடிய தீவுகள். பிசைட்ஸ் த 2 group of islands, India has a number of islands along with the western coast, eastern coast, delta region of the Ganga and Gulf of Mannar. Many of these islands were uninhabited with administrated by the adjacent states. ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட் மூலியமாக என்ன பண்ணுறாங்க? இந்த தீவுகளை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணுறாங்க. இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம்னாலே நமக்கு ரிவர் சிஸ்டம் தான். அதோட லெசன் முடிஞ்சிடும். ஸோ கீழே ஃபஸ்ட்டு மேப்பை பார்த்துக்கலாம். மேப்பில் வாங்க. ஸோ கீழே பாருங்கள், வைகை இருக்குது, காவேரி இருக்குது. வைகை, காவேரி, பெண்ணாறு, அடுத்து கிருஷ்ணா. ஸோ பெண்ணாருக்கு கொஞ்சம் கீழேயோட நம்ம தமிழ்நாடு க்ளோஸ் ஆயிரும். புலிக்காட் லேக் இருக்குது. வேமநாடு லேக் வந்து கீழே கேரளாவில் இருக்குது. வேமநாடு லேக் வந்து சிறந்த காயலுக்கு எடுத்துக்காட்டு நம்ம பார்த்துருந்தோம். மேலே காயல்னால் அந்த உள்ளுக்குள்ளே வாட்டர் பேக்வேர்ட்ஸில் வர்றதுனால உருவாகிறதுன்னு. அடுத்து கிருஷ்ணா இருக்குது. ஃபஸ்ட்டு கிருஷ்ணர் இருக்கார், அடுத்து கோதாவரி. ஸோ கிருஷ்ணா, கோதாவரி, கொள்ளையர் லேக் எல்லாமே கே சவுண்டில் தானே வருது. கிருஷ்ணா, கோதாவரி, கொள்ளையர். அதுக்கு மேலே என்னது? மகாநதியில் தான் ஹிராகுட் டேம் இருக்குது. அடுத்து சிலிக்கா லேக்குங்கிறது அதுவும் ஒரு லேக் தான். அடுத்து மேலே பாருங்கள், சாம்பார் லேக் ராஜஸ்தானில் இருக்குது. மேலே உலர் லேக் வந்து நன்னீர் ஏரி அப்படி சொல்லுவாங்க. நன்னீர்னால் நம்ம குடிச்சிக்கலாம் அந்த தண்ணியை. இது வந்து சாம்பார் லேக். சாம்பாரில் உப்பள்ளி போட்டாங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. சால்ட் லேக்கு பாருங்கள். அடுத்து லேக் எத்தனை தான் இருக்குது? மொத்தம் 5 இருக்குது. ரிவர் மேலே இருந்து பார்த்தோன்னா இண்டஸ் ரிவர். அந்த மேலே இண்டஸ், ஜீலம், செனா, பியாஸ், ரவி, சட்லஜ். ஸோ பியாஸ் இந்தியாவுக்கு குறுக்க போகுது. அதில் தான் நமக்கு பக்ரானங்கல் டேம் ஒன்று இருக்கும். இண்டஸ் ரிவர் உள்ளே வந்து வெளியே போகுது பாருங்கள். அடுத்து பிரம்மபுத்திரா இந்த சைடு இருந்து வந்து எப்படி வருது? இந்த ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் வழியாக வந்து பங்களாதேஷ்குள்ளே குதிக்கும். அடுத்து கேஞ்சஸ். அதான் இந்தியா வந்து இதயமாக எடுத்துக்கிட்டோன்னா இந்தியாவில் ஓடக்கூடிய நரம்புகள், அந்த இதயத்தில் ஓடக்கூடிய நரம்புகள் வந்து ஆறுகளாக தெரியுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே என்ன? கங்கா, யமுனா, சம்பல், சன்னு, கக்காரா, கண்டக், கோசி இதெல்லாமே கங்காவோட துணை நதிகள். சரி பார்க்கலாம். ட்ரைனேஜ்னாலே என்ன சொல்கிறது? வாட்டர் மேனேஜ்மெண்ட், வாட்டர் சிஸ்டம் அப்படின்னு அர்த்தம். ட்ரைனேஜ் சிஸ்டம்
இட்ஸ் அ இன்டகிரேட்டட் சிஸ்டம் ஆஃப் ட்ரிபியூட்ரிஸ். ஸோ ட்ரிபியூட்ரி அப்படின்னா ஒரு ஆறு கூட நானும் உன் கூட ஓட வரேன் அப்படின்னு கூட ஓட வரதான் என்னது ட்ரிபியூட்ரிஸ். டிஸ்ட்ரிபியூட்ரினா அதுலேருந்து பிரிஞ்சு போகக்கூடியது, கிளையாறு அப்படி சொல்லுவோம். which collects and drains surface water into the sea, lake or some other water body of water. The total area drained by the river and its tributaries is known as a drainage basin. ஸோ அந்த ஆறுகளால் சேர்ந்து உருவாக்கக்கூடிய பகுதி தான் என்னது பாசனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The drainage pattern of an area as resulted of the geological structure of the respective areas. The drainage system of India is broadly divided into two major groups. So two major group-ஆக பிரிக்காங்க. ஒன்று ஹிமாலயன் ரிவர், இன்னொன்று பெனின்சுலர் ரிவர். ஹிமாலயன் ரிவர்ஸ்னால் இமயமலையிலேருந்து உருவாகக்கூடிய ஆறுகள், அதான் இண்டஸ், கங்காஞ்சஸ், அடுத்து பிரம்மபுத்திரா. இந்த 3 தான் பெரிய ரிவர்ஸ். அடுத்து பெனின்சுலர் ரிவர்ஸ். பெனின்சுலர்னா கீழேருந்து நம்ம என்ன போனோம், காவேரி, தென்பெண்ணை, கிருஷ்ணா. நிற்கார் சொன்னேன்னா கிருஷ்ணா, கோதாவரி, மகாநதி. ஸோ இந்த இங்கே இருக்குல்ல, நர்மதா, தப்தி, மாஹி, சபர்மதி. ஸோ இதெல்லாம் இந்த ஓரத்தில் இருக்கக்கூடியது. அதெல்லாம் வெஸ்ட் பக்கம் இருக்கக்கூட பெரிய அரேபியன் சீல போய் கலக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 ஒவ்வொரு ரிவரையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இண்டஸ் ரிவர் சிஸ்டம். ஸோ இண்டஸ் ரிவர் சிஸ்டம் பாருங்கள். இண்டஸ் ரிவர் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரிவர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். இட் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் த நார்தர்ன் ஸ்லோப் ஆஃப் கைலாஸ் ரேஞ்ச். கைலாஸ் ரேஞ்சிலேருந்து திபத்துலேருந்து உருவாகி மானோசேவர் லேக் அப்படிங்கிறது நேபாளத்துக்கிட்ட இருக்குது வெளியே. ஸோ அங்கேருந்து தான் நான் இப்போ திரும்பியும் சொல்கிறேன். மேப் வச்சுக்கலாம், கீழே தானே இருக்குது மேப்பு, சாரி. ஸோ மானோசேவர் லேக் எங்கே இருக்குது அப்படின்னா இதுதான் மானோசேவர் லேக். ஸோ பாருங்கள், மேலேருந்து எது நமக்கு இண்டஸ் ரிவரும் அங்கே தான் மீட் பண்ணுது, கேஞ்சஸ் ரிவரும் அங்கே தான் வருது, பிரம்மபுத்திராவும் அங்கே தான் வருது. ஸோ ஹிமாலயாஸ் இங்கே எப்படி இருக்குது, ஹிமாலயாஸ் வரைகிறேன். ஹிமாலயாஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே இங்கே வரைய போகுது. ஸோ எல்லாமே நமக்கு இப்படி மலையாக இருக்கும். இதில் தான் நமக்கு தண்ணி போய்கிட்டுருக்கு. இண்டஸ் ரிவர் மானசேவர் லேக்லேருந்து எலிவேட் ஆகி உள்ளே இந்தியாவுக்குள்ளே வருது. ஸோ எவ்வளோ மீட்டருக்கு ஓடுதுன்னு பாருங்கள். இட்ஸ் லென்த் ஸோ 5150 மீட்டருக்கு ஓடுது. அதில் இந்தியாவில் 2880 கிலோமீட்டர் இந்தியாவுக்குள்ளே ஓடுது. த ரிவர் ஹேஸ் த டோட்டல் ட்ரைனேஜ் ஏரியா எக்ஸ்டெண்டிங் எவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்டர் பாருங்கள், 11,65,500 ஸ்கொயர் கிலோமீட்டர் இன் வீச் 3 லேக்னு கூட வச்சுக்கலாம். 3,21,289 ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்தியாவில் கொடுக்குது. அடுத்து த ரிவர் ஃப்ளோஸ் த்ரூ த லடாக், சஸ்கர் ரேஞ்சஸ். இதெல்லாம் மேலே இருக்கிற மேப்பில் இருக்கும். அங்கேருந்து அப்படியே இந்தியாவுக்குள்ளே வருதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ட்ரிபியூட்டரிஸ் கொடுத்துருக்காங்க. கீழே ராவி, பியாஸ் அண்ட் சட்லஜ். இட் என்டர்ஸ் இன்டு த அரேபியன் சி. அடுத்து என்டர்ஸ் இன்டு த அரேபியன் சி வழியாக தான் போய் கலக்குது. கேஞ்சஸ் ரிவர் சிஸ்டம் லார்ஜஸ்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் இன் இந்தியா. இட் எக்ஸ்டென்ஸ் ஓவர் அன் ஏரியா ஆஃப் 8,61,404 square kilometer. The Ganga plain is the most densely populated place in India. ஸோ அதிக அடர்த்தி கொண்டதுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ டெவலப்டியாக பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் ஆற்றங்கரையை உருவாக்குது. த ரிவர் கேஞ்சஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் பாகிரதி அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து கங்கோத்ரி கிளேஷியர் பனியார்லேருந்து உருவாகுது. உத்தர்காசி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் உத்தரகாண்ட்லேருந்து எலிவேஷனாக அவ்வளோ உயரத்துலேருந்து கீழே வருதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்கலாம். The length of the river Ganga is about 2,525 kilometers. It major tributaries from north கோமதி, கண்டக், கோசி, கக்கரா. சவுத்தில் வந்து யமுனா, சன்னு, சம்பல் எல்லாமே இதோட ட்ரிபியூட்ரினா துணை ஆறுகள். த ரிவர் கங்கா இஸ் நோன் அஸ் த ரிவர் ஆஃப் பத்மா இன் பங்களாதேஷ். ரொம்ப முக்கியம், கங்காவோட பேர் பங்களாதேஷில் பத்மா. த கம்பைன் ரிவர் ஆஃப் இந்தியா அண்ட் பிரம்மபுத்திரா கிரியேட்ஸ் இந்தியாஸ். ஸோ கங்காவும் பிரம்மபுத்திராவும் சேர்ந்து இந்தியா உலகத்திலே மிகப்பெரிய டெல்டா உருவாக்குது. அதான் சுந்தர்பன் டெல்டா இன் பங்களாதேஷ் பிஃபோர் ஜாயினிங் த பே ஆஃப் பெங்கால். பே ஆஃப் பெங்காலுக்கு முன்னாடி கலக்க போகிற ஆறில் மலை மேலே உருவாகக்கூடிய ஆறு அருவியை குதித்து சமவெளி பகுதியில் ஓடிட்டு கடலுக்கு கலக்க போகுது.
அப்படி கடலோட கலக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன தன்னோட மினரல்ஸு எல்லாத்தையும் கொண்டு வந்துச்சோ அதெல்லாம் இங்கே டெபாசிட் பண்ணிட்டு போகும். அந்த இடம் வந்து ரொம்ப வளமையாக இருக்கும், அலுவியல் சாயில் அதிகமாக இருக்கும். நமக்கு காட்டனை விட ரைஸ் பேடி கல்டிவேஷனுக்கு ரொம்ப முக்கியம். உலகத்திலே மிகப்பெரிய டெல்டாவை க்ரியேட் பண்ணக்கூடியது இந்தியாவில் இருக்கக்கூடிய கேஞ்சஸ் அண்ட் பிரம்மபுத்திரா டெல்டா பிஃபோர் ஜாயினிங் த அரேபியன் சி. அதை தெரிஞ்சுக்கணும். அடுத்து பிரம்மபுத்திரா ரிவர் இதான் கொடுத்துருக்கான். மானசேகர் லேக்லேருந்து தான் உருவாகுது. செமாயுங்டங் கிளேஷியர் அப்படிங்கிற ஒரு கிளேஷியர்லேருந்து உருவாகுது. ஸோ எலிவேஷன் எவ்வளோ உயரத்துலேருந்து க்ரியேட் ஆகுதுன்னு பாருங்கள், 5150 மீட்டர்லேருந்து உருவாகுது. ஸோ டோட்டல் ஏரியா எவ்வளோ தூரம் ஓடுதுன்னா 5,80,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ட்ரைனேஜ் இந்தியாவில். அதில் இந்தியாவில் 1 lakh கிட்டத்தட்ட 2 lakhs கிட்ட தான் நமக்கு கிடைக்கிது. ஸோ சாங்போ ரொம்ப தெரிஞ்சுக்கணும். இது பங்களாதேஷில் கங்காவோட பேர் பத்மான்னு பார்த்தோம். அதே மாதிரி பிரம்மபுத்திராவோட பேர் திபத்துங்கிறது இட்ஸ் அ ஸ்மால் கண்ட்ரி பிட்வீன் சைனா அண்டு இந்தியா. ஸோ திபத் தலைலாமா அப்படிலாம் இருக்கிறவங்களாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒருத்தர் இருந்தாருன்னு, புத்திஸ்ட்டு மாங்க். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த திபத்தில் வந்து சாங்போ அப்படின்னா தூய்மை, பியூரிஃபையர் அப்படின்னு அர்த்தம். ஸோ பிரம்மபுத்திராவுக்கு திபத்தில் சாங்போ அப்படிங்கிற பேர் உண்டு. த லென்த் ஆஃப் திஸ் ரிவர் இஸ் அபவுட் 2,900 கிலோமீட்டர், 900 கிலோமீட்டர் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் வெறும் 900 கிலோமீட்டர் மட்டும் தான் ஓடுது, 2000 வெளியே ஓடுதுன்னு அர்த்தம். இட் என்டர்ஸ் இன்டு இந்தியா த்ரூ ஏ ஜார்ஜ் இன் அருணாச்சல் பிரதேஷ், நேம்லி திகாங். ஸோ அருணாச்சல் பிரதேசக்குள்ளே வரும்போது அதோட பேர் திகாங். இட் ஹாஸ் மெனி ட்ரிபியூட்டிஸ். டீஸ்டா, மானஸ், பாரக், சுபன்ஸ்ரீ ஆர் சம் ஆஃப் தம். த ரிவர் இஸ் கால்டு ஜமுனா இன் பங்களாதேஷ். ரொம்ப முக்கியம், யமுனான்னு ஒரு ரிவர் இருக்குது. அந்த ஆற்றங்கரையில் தான் ஆக்ரா நகரை வடிவமைத்தாங்க அப்படின்னு முகல்ஸ் இருக்குது. அது டெல்லியில் இருக்குது. ஸோ யமுனா இஸ் அ tributary of Ganga. So Brahmaputra has another name that is Jamuna in Bangladesh. Ganges has another name that is Batma in Bangladesh. ஸோ பிரம்மபுத்திராவுக்கு ஜமுனா அப்படிங்கிற பேரும் இருக்குது. ஸோ அடுத்து என்ன கொடுத்துக்குறாங்கன்னா ஆஃப்டர் ஜாயினிங் த ரிவர் கங்கா, பிரம்மபுத்திரா கங்காவோட கலந்ததுக்கப்புறம் பங்களாதேஷில் அதோட பேர் மேக்னா. ஸோ அடுத்து பார்க்கலாம். கேக்டஸ் ஆஃப் ஹிமாலயன் ரிவர்ஸ் லாங் அண்ட் வைட், ரொம்ப நீளம், ரொம்ப அகலமானது, பெரனியல் நேச்சர், வற்றாதது, அன்சூட்டபிள் ஃபார் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஜென்ரேஷன்ஸ். தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக போகிறதுனால அதுலேருந்து என்ன எடுக்க முடியாது, நம்ம கரண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிற முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியம். ஸோ ஏன்னா கிளேஷியர்ஸ் சாதனை இருக்குது. மிடில் அண்ட் லோயர் கோர்சஸ் ஆஃப் நேவிகபிள். ஸோ அது உருவாகிற இடத்த விட ஆறு போய்கிட்டு இருக்கிறதுல அதோட நடுப்பகுதியும் கடைசி பகுதியிலையும் நம்ம என்ன பண்ணிக்கலாமா, கடலோட கலக்கிறதுக்கு முன்னாடியும் நேவிகபிள் அப்படின்னா நம்ம படகு ஓடம் வச்சு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பிரயாணம் பண்ணிக்கிறதுக்கு இப்போ யூஸ் பண்ணிக்கலாம், ட்ராவல் பண்ணுறதுக்கு அப்படின்னு. பெனின்சுலார் ரிவர்ஸ். ஸோ சவுத் இந்தியாவில் உள்ளது. இந்த ரிவர்ஸ் இன் சவுத் இந்தியா ஆர் கால்ட் இந்த பெனின்சுலார் ரிவர்ஸ். ஸோ சவுத் இந்தியாவில் இருக்கிறதெல்லாம் பெனின்சுலார். ஏன்னா சவுத் இந்தியா தான் 3 பக்கம் நீராலையும் 1 பக்கம் நிலத்தாலையும் இருக்குது. ஸோ எல்லாமே வெஸ்டர்ன் கேட்ஸில் உருவாகி ஈஸ்டர்ன் கேட்ஸில் கடலோட போய் கலக்குது, எக்ஸப்ட் 1 or 2. ஸோ இங்கே 2ஆக பிரிக்கிறாங்க, வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர், ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். ஸோ மகாநதி பாருங்கள், மகாநதி ஆரிஜினேட்ஸ் நியர் Shikhawa in Raipur district of Chhattisgarh and flows through Odisha. Its length is 851 km. Sionath, Telan, Sandur and IB are its major tributaries. The main stream of Mahanadi gets divided into several distributaries such as Paika, Birupa, Chaitartala, Jenguti and Nan. All these distributaries from delta of Mahanadi, which is one of the largest deltas in இந்தியா. ஸோ மகாநதி பெரிய டெல்டா உருவாக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து அதுவும் பே ஆஃப் பெங்காலில் தான் போய் கலக்குது. கோதாவரி த லாங்கஸ்ட் ரிவர் இட்ஸ் அன் ஏரியா ஆஃப் 3.13, கிட்டத்தட்ட 3 lakh கிலோமீட்டர் தூரத்துக்கு ஓடி ஒரு பெனின்சுலர் ரிவராக இது இருக்குது. அடுத்து இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் விருத்தங்கங்கா. சவுத் இந்தியாஸ் கேஞ்சஸ் வேறு. ஸோ கேஞ்சஸ்னால் நார்த் இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி நார்த் இந்தியாவில் கேஞ்சஸ்க்கு என்ன மதிப்பு கொடுக்குறோமோ அல்லது கேஞ்சஸ்ன்னு நம்ம கூப்பிடுறோம்ல, அதே மாதிரி சவுத் இந்தியாவில் நம்ம கேஞ்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு வந்து காவேரி. ஸோ விருத்தங்கங்கா அப்படிங்கிறது கோதாவரி. இட் இஸ் ஆல்சோ கால்டு விருதகங்கா. இட் ஆரிஜினேட்ஸ் இன் நாசிக் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மகாராஷ்டிரா. த போர்ஷன்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் கேட்ஸ்லேருந்து உருவாகுது. தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், அப்புறம் பே ஆஃப் பெங்காலில் போய் கலக்குது. பூர்ணா, பெண்கங்கா, பிரணீதா, இந்திராவதி, Tal, Salami are the major tributaries. The river near Rajamundry gets divided into 2 channels called
Vasistha and Gaudami are formed and forms one of the largest deltas of in India. கொல்லேரி ஃப்ரெஷ்வாட்டர் லேக் பார்த்தோம்ல, கொல்லேரு கோதாவரி கிருஷ்ணா இது ரெண்டு கடையில் இருக்குது அப்படின்னு. கோதாவரி கிருஷ்ணா அது பக்கத்தில் இருக்கதான் கொல்லேரு லேக்னு. அடுத்து கிருஷ்ணா ரிவர் நாங்கள் மேலேருந்து கீழே வந்துட்டுருக்காங்க. ஸோ த ரிவர் கிருஷ்ணா ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் த ஸ்ப்ரிங் அட் எ பிளேஸ் கால்டு மகாபலேஸ்வரர் இன் த வெஸ்டர்ன் கேட்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரா. It originates in 1400 km an area of 2.58 lakh square kilometer. It's the second longest peninsular river. ஸோ ஃபஸ்ட் லார்ஜஸ்ட் எது பார்த்தோம் நம்ம, மகாநதின்னு நினைக்கிறேன். இல்லை, கோதாவரி தான். ஸோ கோதாவரி ரெண்டாவது, கிருஷ்ணா பெரியாறு. ஸோ இது என்ன பண்ணுது, ஆந்திர பிரதேசில் வழியாக போயிட்டு பே ஆஃப் பெங்காலை போய் கலக்குது. எங்கன்னா ஹமசலா தேவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு ஏரியாவோட பேர். அடுத்து காவேரி. இந்த ரிவர் காவேரி ஆரிஜினேட்ஸ் அட் தலைக்காவேரியிலேருந்து குடகு ஹில்ஸ் கர்நாடகா அங்கே உருவாகி நமக்கு இந்தியா வழியாக போய் தஞ்சாவூர்கிட்ட கலக்கும். இட்ஸ் லென்த் இஸ் 800 km. த ரிவர் காவேரி இஸ் கால்டு தக்ஷின் கங்கா. ஸோ விருத்தங்கங்கா இஸ் நோன் அஸ் கோதாவரி, தக்ஷின் கங்கா இஸ் காவேரி. So in Karnataka, the river bifurcates twice, forming the sacred island of Srirangapattinam, Sivasamudram. While entering Tamil Nadu, Kaveri continues through a series of twisted wild gorges until it reaches Konangal Falls. Hokenakal Falls. So Hokenakal na Honakal, sorry. Hokenakal Falls and flows through the straight narrow gorge near Salem. The Kaveri breaks at Srirangam Islands with two channels, river Kollirum and Kaveri. At last, it empties into Bay of Bengal in ரிவர்ஸில் ஹிமாலயன் ரிவர்ஸ். அதில் வந்து இண்டஸ், கேஞ்சஸ், பிரம்மபுத்திரா 3 பார்த்தோம். அதே மாதிரி சவுத் இந்தியன் ரிவரில் வெஸ்ட் ஃப்ளோயிங், ஈஸ்ட் ஃப்ளோயிங். ஸோ ஈஸ்ட் ஃப்ளோயிங்கில் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா அண்ட் காவேரி. இங்கே நர்மதாவும் தப்தியும். The river rises in Amarkantak Plateau in Madhya Pradesh at an elevation of about 1057 meter and flows for a distance about 1312 meter. It covers an area of 98,796 square kilometer and forms 27 kilometer long எஷூரினா அந்த கலிமுக பகுதி தான், சகதியான பகுதி. Before outfalling into the Arabian Sea through the Gulf of Cambay. It is the largest among the west flowing rivers. ஸோ வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸில் இதுதான் ரொம்ப பெருசுன்னு கொடுத்துருக்காங்க. இதோட ட்ரிபியூட்டரிஸ் துணையார்கள் கொடுத்துருக்காங்க. பர்னர், ஹலூன், ஹெரான், பஞ்சார், துத்தி, ஷக்கார், தவா, பர்னா, கோலா. So Dapti is one of the major rivers of peninsular India in the length of about 724 km. It covers an area of 65,145 square kilometer. Dapti river rises near Multai Tang in the Betul district of Madhya Pradesh உருவாகுது. 752 மீட்டர் எலிவேஷன் உயரத்துலேருந்து கீழே குதிக்குது. அப்புறம் ஈஸ்ட் டு வெஸ்ட்டில் ஓடிட்டு நர்மதா அண்ட் மாஹி 2 ஆறுகள் மூலியமாக எங்கே வந்து கலக்குது, நம்ம அரேபியன் சீல வந்து கலக்குது. மேஜர் ட்ரிபியூட்டரிஸ் கொடுத்துருக்குறாங்க. வாக்கி, கோமை, அர்ணாவதி, அனீர், நேசு, புரே, பஞ்ச்ரா அண்ட் போரி. The outfalls into the Arabian Sea through the Gulf of Cambay கிட்ட போய் கலக்குது. ஸோ இன் விச் ரிவர் த ஜெரோசப்பா, அதாவது ஜோக் ஃபால்னு சொல்கிறாங்க. எங்கே இருக்குது அது ஜோக் ஃபால்? கர்நாடகாவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் இன் சராவதி ரிவர் நியர் கர்நாடகா. அப்படி அது கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சவுத் இந்தியா ரிவர்ஸ் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் வெஸ்டர்ன் கேட்ஸ். ஸோ மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து உருவாகுது. இது ரொம்ப குறுகலானது, அதாவது பருவமழையை நம்பி தான் இருக்கும். அந்த வட்டம் மழை வந்தால் மட்டும்தான், அந்த வருடங்களில் மழை வந்தால் மட்டும்தான் ஆற்றில் தண்ணி ஓடும், இல்லைன்னா தண்ணி ஓடாது. நாட் பெரனியல் நேச்சர், அதான் வற்றக்கூடிய ஆறுகள். மேலே நம்ம ஹிமாலயன் ரிவர்ஸ் வற்றாத ஆறுகள்னு பார்த்தோம். சூட்டபிள் ஃபார் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஜென்ரேஷன், அதுலேருந்து நம்ம கரண்ட் எடுத்துக்கலாம். நாட் சூட்டபிள் ஃபார் நேவிகேஷன், நம்ம இதிலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போக முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நார்த் இந்தியன் ரிவர், சவுத் இந்தியன் ரிவரை நம்ம கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த லெசன் ஃபினிஷ் ஆயிடுச்சு.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.